ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தோணித்துறையில் இருக்கிற ஒரு சிற்றாலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது தோணித்துறைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பாம்பன் பாலம் பார்க்க வருவீங்க, ராமேஸ்வரம் பாம்பன் பாலம். இதை தாண்டி தான் பாம்பன் பாலமே பக்கத்தில் இருக்குது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதாதான் இந்த சின்ன சிற்பமாக கடலில் ஒருத்தர் சங்கு குளிக்கும்போது அவங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த மாதா சிற்பம் சின்னதாக இவ்வளோ சிறப்பாக இருக்குது கிடச்சிருக்கு. திரும்ப கொஞ்சம் ஒரே நாளில் அதிகமாக நிறைய அப்படியே சிற்பம் பெருசானதாக வரலாறு. சிற்பம் தான் இங்கே இதே மாதிரி சிற்பம் தான் இந்த இருக்குது, பெரிய சிற்பமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சிற்பம் தான் கடலில் கிடச்ச சிற்பம், அங்கே இருந்து பெரிய சிற்பம். அந்த மாதம் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. என்ன குழந்தை இல்லாதவங்க அப்படின்னா மாணவர்களுக்கு குழந்தை இருக்கிற மாதிரி குழந்தை நிறைய இருக்கும். அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் அவங்க அந்த குழந்தை இல்லாதவங்க கட்டியிருப்பாங்க. அப்புறம் குழந்தை கிடச்சோடனே இந்த குழந்தைய திரும்ப புதுசாக ஒரு குழந்தை எடுத்து கொடுத்து முயற்சியாக அவங்க நிறைவேற்றுறாங்க. இது ரொம்ப பேருக்கு குடும்பம் அடங்கிட்டு இருக்கு. முடிஞ்சால் இந்த பக்கம் பாம்பன் பாலத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், இந்த ஆலயத்தை தாண்டி தான் நீங்கள் போகணும். அந்த நேரம் இங்கே முடிஞ்சால் நீங்கள் வந்துருக்கோங்க. அடுத்தது இந்த சிறுவம் எந்த இடத்துல கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சிறுவம் கிடச்ச இடத்துக்கு. இங்கே தான் சங்கு குளிச்சிருக்காங்க. இந்த கடற்கரையில் தான் சங்கு குளிச்சிருக்கு. 2 முறை அந்த சிறுவம் அவங்க கண்ணுக்கு பட்டும் அவங்க அந்த சிறுவத்தை எடுத்து கூரை போட்டாங்க. திரும்ப அந்த இடத்த பார்க்கும்போது அதே இடத்துல அந்த சிறுவம் இருந்திருக்கு. அந்த 3ஆவது டைமு அதை அவங்க எந்திரிக்க முடியல. அந்த சங்கு எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே தான் அமுக்கி இருந்திருக்காங்க, எடுக்க முடியல. அப்புறம் அந்த சிறுவத்தை அவங்க தொட்டு அதை எடுத்த பின்னாடி தான் கரையை வந்திருக்காங்க. அந்த சிறுவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. அவங்க வீட்டில் வச்சுருக்கும்போது சின்ன பிள்ளைய பொம்மைன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டில் விளையாடிட்டு இருந்த அந்த பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. திரும்ப அந்த சிறுவத்தை அதுக்கு உரிய இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ அந்த சிறுவம் எங்கே எடுத்தீங்களோ அந்த இடத்துக்கு நேரையே நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல அந்த குருசு சிறுல சிலுவை அந்த இடத்துல வச்சாங்க. அந்த சிறுவம் வைக்கப்பட்டுச்சு. ஒரு நிறைய உடம்பரமாக இதில் அடர்ந்து இருந்துச்சு. இந்த இடத்துல தான் அந்த சிறுவம் வச்சுருந்தாங்க. திரும்ப ஒரு சின்ன குடிசையாக வச்சுருந்தாங்க. அதுவும் அப்புறம் ரொம்ப பராமரிப்பு சரியில்லாததுனால நான் காட்டினதில் அந்த ஆலயத்தில் வச்சுருக்காங்க. வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.